செம்பியன் மாதேவி தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம். அந்த படம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சிறிய முதலீட்டு திரைப்படமாக அந்த படம் வந்து உருவாகியிருக்கு. அதனோட வெற்றியில் இது ஒரு பெரிய திரைப்படத்தை மிஞ்சி கல்கி, RRR போன்ற பெரும் வணிக திரைப்படங்களை விட இது வந்து பேசப்படணும். அதற்குரிய வணிக வசூலையும் பெற வேண்டும். அதுதான் இந்த மாதிரி படங்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய ஆதரவு. இந்த வலதுசாரி திரைப்படங்கள், சனாதன திரைப்படங்கள்லாம் எல்லாம் 100 கோடி 200 கோடின்னு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை குவித்து வைத்து கொண்டு இந்த மக்களை திசை திருப்புவதற்காக, அவர்களை வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக மக்களை வசியம் செய்யும் படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி நேரங்களில் தம்பி லோக பத்மநாபன் போன்ற புதிய இயக்குனர்கள் தங்களால் முடிந்த அளவு ஒரு உரத்த குரலை தமிழ் சினிமாவில் எழுப்பி வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஊடக சகோதரர்கள் அனைவரும் இந்த படத்தை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுங்கள். இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம், ஒரு பாடலில் வந்து அந்த கதாநாயகன் தேநீர் கடை, சாலை போன்றவற்றில் மட்டும்தான் அவர் நடனம் ஆடுறாரு. இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் வந்து கதாநாயகன் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒரு 100 டான்ஸரோடு ஆடுவான், வெளிநாட்டு லொக்கேஷனில் போய் ஆடி பாடுறது அப்படின்னு இருக்கிற மாறாக இயல்பான, அதுவும் துப்புரவு தொழிலாளர் கூட அவன் ஆடுவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இயக்குனர் ஒரே ஒரு வேண்டுகோள், மற்ற இங்கே நிறைய இயக்குநர்கள் இருப்பீங்க, அந்த ஒரே ஒரு காட்சியில் காலில் விழுவது போல் பெண் காதலி இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்துங்க. அதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம், நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இந்த படத்தில் எல்லாமே திராவிட முகங்களாக இருந்தது. அதற்காக இயக்குனருக்கு ஒரு தனித்த பாராட்டை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை, இணையதள நண்பர்கள் அனைவருக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அத்துணை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, 2010ஆம் ஆண்டு இதே மேடையில் இதே இடத்தில் நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல், என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்தேன். முதல் படத்திலேயே அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்றேன். கிட்டத்தட்ட 13-14 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. வெளியில் பேட்டி கொடுக்குறப்ப ப்ரெஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க, நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க, நீங்களே நடிச்சிட்டீங்க, நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. தப்பாக நினச்சிக்க வேணாம், படம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பல ப்ரொடியூசர்கிட்ட தேடிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ப்ரொடியூசர்கிட்ட இருக்கிற எல்லா பெரிய ப்ரொடக்ஷன்ட்டையும் கதை சொல்லிட்டோம். யாரும் வந்து நீங்கள் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க. என்னுடைய குருநாதர் வந்து சின்ன படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் பண்ணிட்டாரு. கால சூழலால் அது தவிர்த்து போயிட்டுருக்கு. அவரோட எல்லா படங்களையும் நான் பண்ணியாற்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழ்லேயே ஒரு 9 படங்களுக்கு இணை இயக்குனராக, துணை இயக்குனராக, உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறேன். கன்னட படத்தில் ஒரு 5-6 படங்கள் இணை இயக்குனராக, துணை இயக்குனராக பணியாற்றிருக்கேன். தெலுங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இசை அப்படி ஏன்னு கேட்டாங்க, நான் பேசிக்காகவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறில் வந்து 5 ஆண்டுகள் வந்து இசை பட்டய படிப்பு படித்த மாணவர் நான். அது இசை பட்டய படிப்பு படிக்கிறப்பவே
2008 காலேஜில் சேர்றப்போ 2009 அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்தேன். மியூசிக் காலேஜ் நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட 5 படத்துக்கு கோடைரக்டர் ஆகிட்டேன் நான். ஸோ அதனால தான் அது பேலன்ஸ்டாகவே வந்துருச்சு, தப்பாக நினச்சிக்க வேணாம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த திரைப்படத்தில் பல சிரமங்கள் இருந்தது. இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த நன்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த திரைப்படம் உருவாகலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்ருக்கோம், கருப்பழகன்னு சொல்லிட்டு. அந்த யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி 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 போர் அடிச்சிச்சு எங்களுக்கு. என்னடா தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணிகிட்டே இருக்குமே சொல்லிட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறப்போ எங்களுடைய யூடியூபோட ஸ்பான்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ தீபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பார்த்து சாரதி ஜஸ்டி பாசதி அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது எக்ஸ்பிளைன்ட்டாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாத சில நண்பர்கள் உதவியோட செம்பியன் மாதேவி டேக்கப் ஆச்சு. திரு V2 மியூசிக் CEO அவங்க அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. நாங்களே உண்மையாக நினைக்கல பிரசாத் லேபில் வந்து ஆடியோ லஞ்ச்லாம் நடக்கும், இந்த படம் இவ்வளோ தூரம் வருமானு நினைக்கல. காட் கிரேஸ் ஏதோ நடந்துச்சு. இதில் இணைந்து நடித்து நாங்கள் கொடுத்த பேமெண்ட்டுக்கு நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தார். ஜெய்பீம் மெசக்குட்டி ஜெய்பீம் படம் வந்து செம்ம பீக்கு, கால்ஷீட்டே இல்லை. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஆல்பத்தில் அவர் ஒன்று நடிச்சிருந்தார். தலைவா ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோம். எத்தனை நாள் டேட் வேணுண்ணா அப்படின்னாரு. டேட்லாம் கிடையாது, நைட்டு பஸ்ஸு பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு வந்துருக்கேன், காலைல உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை. உடனே கிளம்பி வந்துட்டாப்புல. அதற்காக மசக்குட்டி அவர்களுக்கு நன்றி. பல சூழல்களில் வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. முழுக்க இந்த படம் வந்து அங்கே உருவான படம் தான். நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருந்துச்சு. அந்த சூழல்லையே வந்து எங்களுடைய படத்தோடைய ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக திடீர்னு கேமரா வச்சா வந்து லென்ஸை பிடிங்கிடுவாங்க. நம்ம சின்ன ப்ரொடக்ஷன்றதுனால யூனிட் பெருசாக அப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம். கேமராவை பிடிங்கிடுவாங்க, ஸ்டாண்டை தூக்கின்னு போயிடுவானுங்க. அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு 3-4 அசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர்களுக்கும் நன்றி. படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். கேட்பாரு, என்னங்க இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது, இந்த இடத்துல என்னங்க எப்படி ஆகுதுன்னு. அதெல்லாம் தெரியுங்க, தெரிஞ்சால் பண்ண மாட்டோமா, பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த V2 மியூசிக் CEO திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏனோடி நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க, அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்தாரு. அப்புறம் ஒரு எங்கே போனது, அன்பே பேசுறேன்னு சொல்லிட்டு 3 சாங் சார் சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாரு. திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியர் இருக்காரு. ஒரு 50 பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு. ஏனோ சூழல் வெற்றி கிடைக்கல. செம்பியன் மாதேவி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரெஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினாக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ மேடம், உங்களோட பிஸி ஷெடியூலில் வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. திரு குமரேசன் அவர்களும் நன்றி, நல்லா பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கும் நன்றி. நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க, அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய அண்ணன் ஒரு 2 நிமிடம் நான் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மட்டும் ஒரு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிடம். திரு அபி பால்ராஜ் வாங்க சார். இதை ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும்? எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும்? திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம்தான் ஒரு பிரச்சனை தீர்வை எட்டுகிறது. மீண்டும் மீண்டும் உரையாடல் தேவைப்படுகிறது. நாம் நிறைய காலத்தில் கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா காஸ்ட்டை பற்றிலாம் பேசக்கூடாது, நமக்கு தான் காஸ்ட் கிடையாது அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. சாதி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது, நம்ம இடத்துல சாதி பிரச்சனை இல்லை, ஆனால் இருக்கு, உண்மையில் இருக்கு. மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகிற வரையிலும் அவனை அறியாமல் அவனை வழி நடத்திட்டு இருக்கிறது சாதி உளவியல். இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அவன் உடுத்துறதிலிருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியல். இது டிஎன்ஏலே அதுக்கான கட்டமைப்பை போட்டாங்க. நான் சாதி ஒழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. அதில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியாக தான் இருக்கு. நான் யாரோட உறவாட முடியும், நான் யாரை நட்பாக வச்சுக்க முடியும், எனக்கு யார் அக்சஸாக இருக்கிறாங்க, ஈஸி அக்சஸாக இருக்கிறாங்க. இந்த சமூகம் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தான் நண்பர்கள், அந்த மாதிரி தான் உறவுகள், அந்த மாதிரி தான்
இயக்கம், நடவடிக்கைகள் இந்த மண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம்? இதற்கு ஒரு நீண்ட நெடிய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. நான் மட்டும் சொல்லவில்லை, ஐயன் திருவள்ளுவன் சொல்லியிருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்னால் காதலை வாழ்த்துகிறார், சாதி ஒழிக என்கிறார். இது ஐயன் திருவள்ளுவனுடைய நிலைப்பாடு. அதுக்கும் பின்னால போனால் கௌதம புத்தரும் அதுதான் சொல்றாரு. கௌதம புத்தர் ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல, மடாதிபதி என்பதை போல இங்கே காட்டப்படுகிறது, அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது. கிடையாது. இந்த மண்ணில் சமத்துவம் இல்லை, சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் கௌதம புத்தர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள். அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளிலிருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் தருகிறார். பிரெஞ்சு புரட்சியிலிருந்து நான் எடுக்கல, அவருடைய போதனைகளிலிருந்து. ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவமின்மையை எதிர்க்கிறார். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்தியலை, இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார். அதுதான் பௌத்தம். ஆகவே இது எதுவும் புதுசாக நாம் பேசுகிற அரசியல் கிடையாது. நம்ம இப்போ பேச வேண்டாம், காதலுக்கு மரியாதை கொடுக்கணும், காதலை சாதியின் பெயரால் தடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுகிறோம்னா இது நம்முடைய கருத்து கிடையாது. இப்போ 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே பேசப்பட்டு வருகிற கருத்து தான். ஆக இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த 2000 வருஷம் பத்தலை, இன்னும் உரையாட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் 2000 வருஷம் கூட பிடிக்கலாம். இதை கடந்து மனிதன் முதிர்ச்சி அடைவதற்கு, பக்குவம் அடைவதற்கு, உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு, உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல 100 ஆண்டுகள் கூட ஆகலாம். நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுகிறோமோ ஜனநாயக பூர்வமாக, இது சரி, இது தவறு, இது வேண்டும், இது வேண்டாம், இது நியாயம், இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும். ஆகவே செம்பியன் மாதவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது. ஆணவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இது மோதலுக்காக அல்ல, தீர்வுக்காக. இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக. உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தராது. புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனை இருந்தால் கூட மூஞ்சி முழிச்சிட்டு கூடாது, பேசணும். திருவி கூடாது, பேசணும். என்னங்கிறத அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும். அப்போதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும். பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது. ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள், தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள். அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார். அதை இன்றைக்கு ஒரு படைப்பாக நம்மிடத்திலே தமிழ் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையிலே சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. அவருடைய முதல் படம், அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும். இந்த வணிகமயமான கதை பின்னலுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட, அவர் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் எடுத்தார். ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது. ஒரே ஒரு படம் தான், ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான். ஒரு படம் எடுத்தால் கூட, அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை. ஆனால் அதில் மனித குலத்துக்கு நாம் என்ன சொல்லுகிறோம், எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம், அதை எப்படி உரையாடலுக்கு உட்படுத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்தவுடனே ஒரு 10 நாள் பேசுபடு பொருளாக மாறும், கோடி கோடியாக பணம் கொட்டும், அதில் பெரிய பயனடைவாங்க. அதுக்கப்புறம் அது போய் இது எங்கேயோ ஒரு வாரத்தில் கிடக்கும். அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது. அப்படி படைப்புகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற, இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையுள்ள,
சமூக மாற்றத்தை விரும்புகிற இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும். இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.